பெஞ்சா நேற்று? மழை பெஞ்சா என்ன வரும்? வெள்ளம். மழை பெஞ்சா முதல்ல தண்ணி வரும். என்ன வரும்? கொசு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகும். கொசு உற்பத்தி ஆச்சுன்னா இந்த கொசு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கடிக்கும். சரியா? கடிச்ச உடனே என்ன வரும்? காய்ச்சல் வரும். சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெங்குன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாருன்னு தெரியும். சரியா? வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா சார்லாம் வந்துருக்காங்க. உங்களுக்கு அந்த டெங்குவை பற்றி சின்ன அவேர்னஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த கேட்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சார் வந்தாங்க, டெங்கை பற்றி சொன்னாங்க, மழை பெஞ்சா தண்ணி வரும், அந்த தண்ணி நின்னா அந்த தண்ணியில் கொசு புழு கொசு வந்து உற்பத்தி ஆகும், அதனால தண்ணி நிற்காம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்களா இல்லையா? இதே உங்கள் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மழை அடிக்கடி பேசிட்டே இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்சென்ட் ஆகிட்டே இருக்கும். கிளாஸ் வந்து கட் ஆகலாமா? கட் ஆகக்கூடாது. நல்லபடியாக நம்ம உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும்னா நம்ம வீட்டில் கொசுவோ உற்பத்தி ஆகாமல் பார்த்துக்கணும். சரியா? முதல் வந்து நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சும்மா 2 செகண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டேன். நான் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். டெங்கு காய்ச்சல் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எதன் மூலமாக பரவுது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எதன் மூலமாக பரவுது? கொசு மூலமாக பரவுது. ஒரே ஒரு வகை கொசு தான் இருக்கா? இல்லை. ஏன்? சிக்கன்குனியா, மலேரியா, யானைக்கால் நோய் பரவுறதும் டெங்கு கொசு மூலமாக தான் பரவுது. ஆனால் ஏன் இந்த டெங்குக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா அது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற நல்ல தண்ணியில தான் வளரும். வேற எங்கேயுமே வளரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மழை தண்ணியில மட்டும்தான் அது வளரும். வேற எங்கேயுமே சாக்கடையிலையோ இல்லை ஓகஸ்ட் டேங்க்லையோ தான் வளரும். சரிங்களா? சாக்கடையில கொசுனால நமக்கு பெரிய ஆபத்து கிடையாது. டெங்கு கொசு வந்து கொஞ்சம் ரொம்ப வசதியான கொசு. நல்லா ஜாலியாக அதுக்குன்னு ஏசி ரூமு அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் வளரும். எங்கெங்கெல்லாம் வளரும் சொல்லுங்க. வீட்டில் ஏதாவது பொருள் தானே வளரும். நம்ம வீட்டில் இருக்கிறோம், கொசுக்கு எது வீடு? நல்லா சுத்தமான தண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கும்? மழை தண்ணி. மழை தண்ணி கீழே வரும்போது எதுதெல்லாம் சேரும்? மண்ணோட ஒட்டி இருக்கிற எந்த ஒரு தண்ணியிலையும் அது வளராது. அப்போ எது மண்ணோட ஒட்டாமல் இருக்கிறது? நீங்கள் ஏற்கனவே இந்த வீட்டில் அம்மாலாம் தேங்காய் திருவிட்டு கொட்டாங்க பிடிச்சி வெளியே போடுவாங்க தெரியுங்களா? அது யாராருக்கெல்லாம் இருமல் வந்துச்சோ ஒரு டானிக் அம்மா பிடிச்சி மூக்கு பிடிச்சி வாயில் ஊற்றிட்டு கஷ்டப்படுத்தி கொட்டிட்டு அப்படியே எங்கே வைப்போம்? வெளியே தானே வைப்போம். அப்புறம் நல்லா ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? அம்மா என்ன வேக வச்சு முட்டை கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அந்த ஓடு எங்கே இருக்கும்? வெளியே தான் இருக்கும். அப்புறம் கவர்மெண்ட் எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ்க்கு வந்து தடை பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நம்ம யாரும் கேட்கறது கிடையாது. அனைத்து விதமான பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், சரிங்களா? அந்த கண்டெய்னர்ஸ். அப்புறம் முக்கியமானது, நம்ம வீட்டில் எத்தனை பேர் ஃப்ரிட்ஜை பார்த்துருக்கீங்க? அதில் எங்கே தண்ணி தேவை தெரியுமா? இருக்காது. மெல்ட் ஆகி அதை பேக்க சொல்லி சொல்லணும். நம்ம வெளியிலலாம் சுத்தபத்தமாக வச்சுருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல எல்லாமே அந்த ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி எல்லாமே மஸ்கிட்டோ ப்ரீட் ஆகும். சரிங்களா? அதை நம்ம வந்து ஒரு 15 days ஒன்ஸ் வந்து வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லி அதை நம்ம செக் பண்ண சொல்லி எடுத்து கொடுக்க சொல்லணும். ஏன்னா அதில் வளர்ந்த ஒரு கொசு கடிச்சா வெளியே சுத்தபத்தமாக வச்சுருக்கோம். பின்னாடி இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி வந்து அது கொசு ப்ரீட் ஆச்சுன்னா அந்த கொசு கடிச்சாலும் நம்ம டெங்கு காய்ச்சல் வரும். சரிங்களா? அதனால இருக்கிற கொசு நேராக போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற இப்போ கிடைக்கும். யாரும் கிடைக்கும். அப்போ நம்ம வீட்டில் யாரெல்லாம் இருக்கா? பாட்டி, தாத்தா, இவங்க தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. தாத்தா பாட்டிக்கு அதிகமாக உடம்புல சத்து இருக்காது. சரிங்களா? கை குழந்தையால எல்லா இடத்துலையும் நகர முடியாது. ஸோ இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் நம்ம பெரியவங்க மாரி இருக்கிற உடல் இருக்கிற எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு இருக்காது. அப்போ உடனே அவங்களை கடிச்சிச்சுன்னா உடனே காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு அதிகம். சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா 15-20 வயசுக்கு மேலே நீங்கள் எல்லாருமே ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியில் ஆளாம இருக்கீங்க. காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் ரொம்ப நம்ம உடம்பு முக்கியம். ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் நான் வந்து கேள்விப்பட்டது. வந்து இன்னைக்கு வந்து நட்ஸு, அடுத்த நாள் ஜூஸு, அடுத்த நாள் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுற ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேமுக்கு நீங்கள் ஒரு டேக்ஸ் வந்து பார்த்தா சொல்லிட்டோம். 2 நாள் நல்லா
யார் நல்லா சாப்பிட்றாங்களோ அவங்க தான் எதிர்காலத்தில் பவர்ஃபுல்லான பெண்ணாகவும் ஆணாகவும் மாறும்.